பெரியபாளையம் அருகே தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய வாலிபர் மயங்கி விழுந்து பலியானார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை பெரிய காலனியில் வசித்து வந்தவர் வில்சன். திருமணம் ஆன இவருக்கு அஞ்சலா என்ற மனைவியும் ஆகாஷ், ரிதீஷ் என்ற மகன்களும் உள்ளனர். வில்சன் பெரியபாளையம் அருகே ஜெயபுரம் கிராமத்தில் உள்ள தனியார் ஆயில் நிறுவனத்தில் பேக்கிங் செய்யும் ஊழியராக 10 ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இன்று காலை வில்சன் வேலைக்கு சென்றார். மாலை பெரியபாளையம் அரசு மருத்துவமனையிலிருந்து ஊழியர் ஒருவர் அஞ்சலாவுக்கு போன் செய்து, உங்களது கணவர் தனியார் நிறுவனத்தில் மயங்கி விழுந்து பலியானார். அவரது உடல் மருத்துவமனையில் உள்ளது, உடனடியாக வர வேண்டும் என கூறினாராம். இதனால் அஞ்சலா மற்றும் உறவினர்கள் பெரியபாளையம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர். மருத்துவமனை வளாகத்தில் வில்சன் பிணமாக கிடந்தார். அவரது பிணத்தை பார்த்து அஞ்சலா மற்றும் உறவினர்கள் கதறி எழுந்தனர். பணியில் இருந்தபோது மயங்கி விழுந்து இறந்ததாக தனியார் நிறுவனத்தின் சார்பில் கூறியதாக தெரிகிறது. ஆனால் வில்சன் இறப்பில் மர்மம் இருப்பதாக அஞ்சலா மற்றும் அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வில்சன் குடும்பத்திற்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதுகுறித்து கண்காணிப்பு கேமராவின் பதிவை வைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு இழப்பீடு பெற்றுத் தருவதாக போலீசார் உறுதியளித்தனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மர்மம் விலகும் என போலீசார் விளக்கி கூறினர். இதன் பின்னர் வில்சன் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் சுமார் 1 மணி நேரம் மருத்துவமனையில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. எனக்கு கல்யாணம் வரலாம் செய்யறேன் சார். தெரியல சார், கால் நல்லா தான் போனாரு. சோறு ஐக்குத்தாம் சேர்த்துன்னு போனாரு. திடீர்னு இப்படி வராரு. நான் என்னன்னு சொல்லுவேன், இவ்வளவு வேலை செய்யற கம்பெனில எனக்கு எதுவுமே தெரியாது. நல்லா தான் போனாரு. என் வீட்டுக்காரு என்ன பண்ணாங்க தெரியலையே. இறந்துட்டாரு அவருடைய அண்ணன். காலையில் நல்லாதான் வேலைக்கு போனாரு. சாப்பாடுலாம் அவங்க மனைவி நல்லா கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. போன என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு எனக்கு கரெக்டா 2:56 எனக்கு போன் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எனக்கு போன் பண்றாங்க, வில்சன் ஒரு இறந்துட்டாருன்னா அவங்க வீட்டுல தகவல் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இதுதான் நடந்தது. அங்க என்ன நடந்தது, கம்பெனில என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது சரியான ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும். கம்பெனிக்காரங்க எதுவும் எங்களுக்கு தெரியப்படுத்தல, இதுவரையும் எதுவும் தெரியப்படுத்தல கம்பெனிக்காரங்க. இப்ப கம்பெனிக்காரங்க எனக்கு சொல்லல, இப்ப இறங்குற கம்பெனிக்காரங்க தெரியப்படுத்தல. ஸ்டாப் இங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, சொல்லி தவிர்த்தாரு. கம்பெனி வேலை ஒரு 14 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆயில் கம்பெனில தான் வேலை செய்யறாரு, ரிச் ஆயில் கம்பெனில. அது பேக்கிங் பண்றது,